வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன். நீட்டுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. மார்ச் 9க்குள்ள வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 1700 ரூபா, அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1600 ரூபா, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி தேர்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. மொத்தம் எத்தனை மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மினிட்ஸு, அதாவது 3 மணி நேரம் 20 மினிட்ஸ். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் நடக்குது. 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5:20க்கு முடியுது. இந்த நீட் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 14th ஜூன் 2024 அன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க. இப்போ நீட் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இதில் 4 சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. அந்த 4 சப்ஜெக்டையும் 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அது 4 சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அதாவது நம்ம டெக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. அந்த 35 நம்ம அட்டன் பண்ணணும். அதே மாதிரி செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் ஏதேனும் ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணால் போதுமானது. இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, அதையும் செக்ஷன் ஏ, பி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதில் கொஸ்டின்ஸுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கான டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720 மார்க்குக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோம். இந்த எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 மார்க் கிடைக்கும். இன்கேஸ் ராங்காக நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறோம், தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவுமே டிக் பண்ணாமல் பிளாங்காக விட்டுருந்தீங்க அப்படின்னா அதனால வந்து எந்த டிடெக்ஷனும் ஆகாது. இந்த 2024 நீட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸில் நம்ம வந்து எழுதலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி,